என் துணையாளரே ஆராதனை. இந்த பாடல் பாடக்கூடிய தருணத்தில் ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு நேரமாக என் ஆண்டவர் மாட்டப் போகிறார். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேன் உமது அன்பை. மண்டிடுவே உன் பாதத்திலே, வந்து விழுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இன்னைக்கு நமக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு நேரம், பரிபூர்ண விடுதலை அனுப்ப போறாரு என் ஆண்டவராக இயேசு. இருள் என்னை சூழ்ந்தி நேரத்திலே, ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, நேரத்திலே வலி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தி என்று நான் அழுதேனையா, மறந்தி என்று நான் அழுதேனையா. மறப்பேன் என்று சொல்லி அனைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா. மறப்பேனோ அன்பை, நான் மறப்பேனோ மது அன்பை. மண்டிடுவே உன் பாதத்திலே, வந்து விழு உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே கர்த்தர் கொடுக்கிற இந்த வார்த்தை மூலமாக என்னுடைய சிறு சாட்சி, என்ன சாட்சி சொன்ன எனக்கு ஒன்று நான் சாட்சி கொண்ட என்னுடைய சாட்சி முழுமையாக வெளிப்படும். ஆகையினால குறிக்கப்பட்ட நேரத்தில் முடிக்க என் ஆண்டு எனக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சுருக்கமாக சொல்லி கடந்து போக நான் வாஞ்சிக்கின்றேன். என்னுடைய பெயர் பார்த்தீங்கன்னா, சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் ஒரு பெரிய பிளஸ் ஒரு ஜமீன்தார் குடும்பத்தில் நான் பிறந்தவன். அல்லேலூயா. வேலையாட்கள், சொத்து பத்துகள், அநேக வசதி வாய்ப்புகள் எனக்கு உண்டு. பெரிய ஒரு ஜமீன்தார் குடும்பம். ஆனால் தான் என்னுடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா ஜமீன் இயேசுபாதன்னு வந்து இருக்குது. அல்லேலூயா. நம்புறீங்களா? அல்லேலூயா. நீங்கள் பார்க்குற பார்வையிலேருந்தே தெரியுது. அல்லேலூயா. ஜமீன்தார்லாம் பார்த்தாக்கா நீ சவுத் ஆப்பிரிக்கால இந்த மாதிரி இருக்கிறியே. நோ, I am care of platform. இதெல்லாம் கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, எங்கள் அம்மா என்னை வந்து ஒரு நர்சிங் ஹோம் பெற்றெடுத்தாங்க, வித்யா நர்சிங் ஹோமில் பெற்றெடுத்தாங்க, பெரிய பெரிய ஆஸ்பத்திரியாக சொல்லுவீங்க. ஆனால் என்னை கேட்டால் என் தாய் என்னை பெற்றெடுத்தது பிளாட்பாரத்தில். பிளாட்பாரத்தில் நான் பிறந்தேன், அந்த பிளாட்பாரத்தில் தான் நான் வளர்ந்தேன், அந்த பிளாட்பாரம் எனக்கு போட்டது. அல்லேலூயா. என்னுடைய தாய்
ஒரு வளர்த்தாங்க. பட்டு என்னை மறித்து போனார்கள். சென்னையில் இருக்கிற ஜிஹெச்சி மருத்துவமனையில் என் தாய் என்ன பண்ணுறாங்க, ஈச்சிட்டாங்க. நான் பார்க்கவே, என் தாயை இறந்ததே என்னால் பார்க்க முடியல. அல்லேலூயா. பாக்கியசாலி பாருங்க, நான் மறித்த தாய் முகத்தை கூட கடைசியில் என்னால் பார்க்க முடியல. எனக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு என்னுடைய வயசு. என் தாய் மறித்து போயிட்டார்கள். என்னோட உடன் பிறந்த ஒரு சகோதரி, இன்ன வரைக்கும் நான் அதை அநேக இடத்துல நான் சாட்சி சொல்லியிருக்கிறேன். ஆனால் என்னுடைய சிஸ்டர் இது மாதிரி காணாமல் போயிட்டாங்கன்னு நான் சில நேரத்தில் கிடையாது. ஏன்னாக்கா அவங்களாவது எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். அல்லேலூயா. என்னுடைய தங்கை யாரோ தூக்கின்னு போயிட்டாங்க, பிள்ளை இல்லாத ஒரு தூக்கின்னு போயிட்டாங்க. என்னை அழிப்பதற்கு என்னுடைய துணி மூட்டைகள், கொம்பு, அது மேலே நான் உட்காந்து என் தாய் நினைச்சு நான் ஆட ஆரம்பித்தேன். என் தாய் இருக்கிற வரைக்கும் எனக்கு பசி என்றால் என்னவென்று தெரியாமல் எங்கேயாவது போயிட்டு எனக்கு உணவை கொண்டு வந்து என்னுடைய பசியை ஆற்றக்கூடிய என் தாய் யாருமே கிடையாது. அனாதையாக சென்னை சிந்தாரிப்பேட்டை பகுதியில் சுவாமிநாயக்கன் தெரு, அந்த மீன் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் அந்த சந்தூரில் தான் எங்களுடைய பெரிய பங்களா இருந்தது, பிளாட்ஃபாரம். அந்த இடத்துல உட்காந்து என் தாயை நினைச்சு நான் ஆள ஆரம்பித்தேன். ஒரு பக்கம் பசியோட கொடுமை, என்ன செய்வதே எனக்கு தெரியல. எல்லாம் துணிமூட்டியாக அப்படியே விட்டுட்டு எதிர்க்க பார்த்தீங்கன்னா எல்லாம் ஐயருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஏரியா, அங்கே போயிட்டு நான் பிச்சை எடுக்க ஆரம்பித்தேன். அனாதையாய் அலைந்தேன், உணவு கொடுக்க யாரும் இல்லை, எனக்கு சாப்பாடு கூட கிடைக்கவில்லை. ஒரு வார்த்தை சொல்லும் ஒரு வார்த்தை சொல்லும் நேசரி காத்திருக்கின்றே, நீ சொல்லும் வார்த்தை நெஞ்சில் நிலைத்திருக்கே, பேசுமே தனிமையில் தவிக்கிறேன், பேசுமே. ஆமென். உலகினை நம்பி அமல் வாழ்ந்து உலகுமையா, அன்பில்லாத உலகுமையா, உலகினை நம்பினேன் அறியாமல் வாழ்ந்தேன் உலகுமையா, அன்பில்லாத உலகுமையா, இது அன்பில்லாத உலகுமையா, வார்த்தை சொல்லும் நேசரை காத்திருக்கின்றே, நீர் சொல்லும் வார்த்தை நெஞ்சில் நிலைத்திருக்கே, நேசரே பேசுமே, நேசரே பேசுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லவர். வெறுப்பில் என்ன பண்ணுவாங்க, உள்ளே இருந்து
ஊற்றுவாங்க. இதெல்லாம் தொடச்சிக்கணும். குடும்ப கிடைக்காத பட்சத்தில் குப்பத்தொட்டியில் போட சாப்பாட்டுகளை எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. நான் இப்படியெல்லாம் நான் அவசரப்பட்டு இருக்க மாட்டேன். ரோட்டில் நான் பிச்சை எடுத்து இருக்க மாட்டேன். குப்பத்தொட்டியில் இருக்கிற சாப்பாடு எடுத்து நான் சாப்பிட்டு இருக்க மாட்டேன். என் பசி வேதனையால் பிச்சை எடுத்து குப்பத்தொட்டியில் இருக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு என்னுடைய நாட்கள் கடந்து போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவராக இயேசுவே பக்கத்துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. போனீங்கன்னா தெரியும், அந்த ஆத்து ஓரத்தில் ஆட்டோ டிங்கரிங் பண்ணுவாங்க. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அப்போ பேப்பர் கடை இருக்கும். ஒரு தெருவா பொறுக்கவை அப்படியே ஸ்டெப் பை அங்கே அப்படியே நான் ஒரு மாற்றினேன். ராயப்பட்ட அது வந்து எக்ஸ்பிரஸ் பேப்பர் கம்பெனியாக இருந்தது. அந்த கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை கிடைத்தது. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஓல்ட் மேன் நியூ மேன் பழைய வாழ்க்கை மிலியத்தை ஊற்றுவாங்க டம்ளரில். எல்லாம் போதை வசகம் அந்த இடத்துல திரும்பி வலியும். ஊசி மாத்திரம் இருக்காது, அப்போல்லாம் கிடையாது. ஊசிலாம் கஞ்சாலேருந்து எல்லாம் பழக்கத்துக்கு அடிமானேன். இது எல்லாவற்றும் என் ஆண்டவர் எப்படிதான் என்னை கடந்து போக பண்ணினாரோ என் ஆண்டவருக்கு தான் வெளிச்சம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என் ஆண்டவர் என்னை அப்படியே நகர்த்த ஆரம்பித்தார். இந்த இடத்துல இருந்தாக்கா உன்னை பயன்படுத்த முடியாதுன்னு அங்கே எக்ஸ்பிரஸ் கம்பெனி ஒரு வேலை கிடைச்சது. வேலை கிடைச்ச உடனே எந்த சொந்த பந்தங்களும் கிடையாது. டோட்டல் ஜீரோ. வாரந்தவரே உசுரையும் தந்த உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லை. அதை நினைச்சுதான் அதை நினைச்சுதான் அதை நினைச்சுதான் நான் ஆடுறேன். அதை நினைச்சு
சொல்லுதையாம். உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னாலே மனசு பெருசுதான். ஏன் நினைப்பா அதை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. ஆமீன் ஆமீன். அன்னால் நினைச்சவரே ஆண் தந்தை கொடுத்தவர், ஆபிரகாம் நினைச்சவரே ஆசீர்வாதம் தந்தவரே. ஆபிரகாம் நினைச்சவரே ஆசீர்வாதம் தந்தவரே. உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். நினைப்பாவே என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, அதை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், நினைச்சுதான் உசுரம் வாழுறேன். அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரம் வாழுறேன். அல்லேலூயா. So old clothes. நான் ஒரு புதிய இந்த அன்னைக்கு எந்த இடத்துல பெண் கொடுப்பார்கள்? எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. இந்த காலத்தில் பணம் இருந்தாவே கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் இதுங்களுக்கு எங்கே கொடுப்பாங்க பொண்ணு? சென்னை சவுத் ஆப்பிரிக்கா என்று சொல்லக்கூடிய புளியாந்தோப்பு பகுதியில் எனக்கு பெண் பார்க்கப்பட்டது. எங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் புளியாந்தோப்பு கனெக்ஷன் என்ன கனெக்ஷனு இருக்குதா? சவுத் ஆப்பிரிக்கா எங்கே இருக்குது, புளியாந்தோப்பு எங்கே இருக்குது? ஆனால் சிங்கப்பூர் வரைக்கும் புளியாந்தோப்பு ஃபேமஸ் ஆகி போச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அங்கே போட்டு நீ எந்த ஊருன்னு கேட்டால் புளியாந்தோப்புனா சிங்கப்பூர்காரனா பயப்படுறான். அவ்வளோ ஃபேமஸ் ஆகி போச்சு புளியாந்தோப்பு. 25-30 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஸோ புளியாந்தோப்பு எல்லாம் பண்றது வெட்டிடுவான். மோந்திரம் பொண்ணு போனா கை குத்தணும், இல்லை துண்டு ஆகிடுவான் விரல. சவுத் ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றம் செஞ்சனாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை. திருநா கையை வெட்டுவான், காலை வெட்டுவான், நிறைய தண்டனை உண்டு. அதே போல நீ நகை கொடுக்கலன்னு வச்சுக்க காதையே அர்த்தனை போடுவானுங்க. அப்போ எவெல்லாம் கத்தியை தூக்கி நீ லேபரி பண்ணலோ அல்லேலூயா, அவர்கள் அத்தனை பேரையும் என் நான் எனக்கு பைபிளை கொடுத்து ரோடு ரோடா அரை ஓட்டுக்கிறாரு எல்லாமே. ஸோ பேர் கத்தியை கையில் பைபிள் அண்ணா நகரோட டாப்பா போச்சு. அடிக்கு வந்தா ஒரு சபை. அல்லேலூயா. ஒரு மாற்றினார், என்னையும் மாற்றினார். எனக்கு அந்த பெண் பார்க்கப்பட்டது. என்னுடைய பெண் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேக்னட். அவர் பெரிய கோடீஸ்வரர். நான் ஜமீன்தார்னாக்கா அவர் நேரத்தில் நான் பொண்ணு பார்க்க முடியும். பெரிய கோடீஸ்வரர். அவர் பண்ணக்கூடிய வியாபாரம் பெரிய வியாபாரம். என்ன கேளு கேளு என்ன வியாபாரம்? பண்ணி வியாபாரங்க. பண்ணி 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 அறுத்து பெரிய உண்மைதானங்க. பண்ணிக்காரன் பணக்காரன் அலமொழி இருக்குது, தப்பு கிடையாது. பெரிய ஒரு வியாபாரி அவர். அவருக்கு தான் பொண்ணு
பெரிய பிஸ்னஸ் தெரியாதன போய் பொண்ணு எடுத்து போய் யாராவது ஒருத்தர் மாட்டினாங்க, அந்த ஆள் க்ளோஸ். அப்படியாப்பட்ட ஒரு குடும்பத்தில் போய் நான் பெண் எடுத்தேன். என் ஒரு திட்டம் வச்சிருந்தார். ஹல்லேலூயா. திட்டத்தை வகுத்துல பெரிய கிளடிங்க போடுறாரு. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. அவரு திட்டங்களே வேற. ஆண்டவர் அப்படியே நகர்த்தினாரு. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் அப்படியே நகர்த்தினாரு. அந்த இடத்துல எனக்கு பெண் பார்க்கப்பட்டது. இருக்கிற குடும்பங்கள் கிட்டத்தட்ட 50 குடும்பங்கள் கூட இருக்கிறாங்க. எல்லாம் பாவத்தில் ஜீவித்து இருக்கிற குடும்பங்கள். என் ஊர் எது? சிந்தாரிப்பேட்டை. எனக்கு பொண்ணு எடுக்கிற இடம் புளியாந்தோப்பு. ஏன் சிந்தாரிப்பேட்டில் பொண்ணு யாரா? அந்த பக்கத்தில் புது பொண்ணு கிடையாதா? இருக்கு. ஆண்டோட திட்டம் பாருங்க. அங்கேருந்து இங்கே பொண்ணு எடுக்க வச்சாருன்னா இந்த 50 குடும்பங்களும் பாவத்தில் இருக்கிற குடும்பங்கள். இந்த குடும்பங்களை என் ஆண்டவர் மீட்டெடு இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணார். ஹல்லேலூயா. திருமணமாச்சு. காலங்கள் கடந்தது. ஆசீர்வாதம் பண்ணாங்க. குடியும் கொடுத்தனமா இருந்து பக்கத்தில் நல்லா குடிச்சிட்டு போற அளவுக்கு அங்கே நல்லா வசதி வாய்ப்பாக இருந்தது. நேரம்னு ஒன்று வந்தது. மனைவி ரட்சிக்கப்பட்டாங்க. ஆண்டவரை ஏற்று இவர் சொன்னாக்கா பெரிய ஸ்டோரியா போயிடும். அவங்களுக்கு ஒரு வியாதி வந்தது. இந்த வியாதி சுகமானது என்ன ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோடு அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற கேன்சருக்கு என் ஆண்டவர் சுகமாக்க ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டேன். இதோடைய விளைவு என்ன தெரியுமாங்க? நம்ம 2 பேர் தான். எங்களுடைய பகுதியில் புளியாந்தோப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா விக்கிரகாராதனை. ஆண்டவர் பற்றி யாருக்கும் தெரியாது. மனைவி தான் முதல்ல அந்த பகுதியில் என்னுடைய மனைவி தான் ரட்சிக்கப்பட்டு வந்தார். ஒரே ஒரு பெண்மணி என்னுடைய மனைவி தான். அவர்களும் நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்போ டோட்டலி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்னை மாற்றினார். ஸோ நியூ மேன் ஆக்கினவர் என் ஆண்டோடைய திட்டம் பாருங்க. என் மேன் ஆஃப் காட் ஒரே மனுஷனாக என் ஆண்டு என்னை மாற்றார். பாருங்க எப்படி கூப்பிட்டாங்க. எப்பா வந்துருப்பா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், ஆண்டவர் ஏற்றுக்கப்பா வா. நான் சொன்னேன் நான் நீ எப்படியாவது வந்து சபையில கால வைன. உடனே போனாங்க. நல்லா கவனிங்க. என் ஆண்டவர் ஒருவனை நினைத்தால் எப்படியாப்பட்ட சூழ்நிலையும் என் ஆண்டவர் அவனை கரம் நடக்க வைப்பார். என் ஆண்டவர் திட்டத்தை போட்டார். அங்க பாருங்க அற்புதம் நடந்தது. டிசம்பர் 24 என்னங்க சுனாமி வந்தக்கூடிய நேரம். அந்த பகுதியில் அநேக நான் என்னுடைய பிள்ளைகள் அந்த நானுடைய ஓட ஆரம்பிச்சாங்க. ஃபுல்லா கிராமமா போயிட்டு பழனி பிரதர் அவரை கூப்பிடுப்பா, ஜமீன்தாரை கூப்பிடு. என்ன முதல்ல எனக்கு ஜமீன்தார் பட்டம் கொடுத்தது எனக்கு ஞான கொடுத்த என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் ஆக்கிலா பழனி. அவர் தான் எனக்கு என்ன பேர் கொடுத்தாரு? ஜமீன்தாருன்னு பேரை கொடுத்து கூப்பிட்டார். அவர் எட்டு போன அத்தனை இடத்திலும் என் ஆண்டோடைய நாமம் மகிழப்பட்டது. இன்றைக்கு என்னை ஊழியக்காரனாக நிற்க வைத்தது நோக்கம். என் ஆண்டோடைய அதெல்லாம் இப்போ சொல்றதுக்கு டைம் இல்லை. எனக்கு கரெக்டாக 8:50 முடிக்க சொல்லியிருக்காங்க. ஆகிய அலைஞ்ச ஒரு முகத்தை கொடுத்தார். அந்த முகத்தின் பேரு தான் புளியாந்தோப்பு ஜமீன்தார். ஹல்லேலூயா. யாருமே கிடையாது.
நெட்டு அவனை தட்டிப்பார். நெட்டு போல்டு எதில் தட்டினாலும் ஜமீன்தார்னு வராது. இருக்கிற ஒரே ஜமீன்தார் நான் பகுதியில். அல்லேலூயா. பேரை கொடுத்தாருங்க, திருமணம் ஆச்சுங்க, 3 பிள்ளைகள். நான் எப்படி அனாதன்னு நான் அழுதனோ, என் தேவ சமூகத்தில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட நான் அழுதனோ, என் ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை அனாதியா விட மாட்டேன். அல்லேலூயா. நான் உன்னை திக்கற்றலாக விட மாட்டேன். திருமணம் நடந்து 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். 3 பிள்ளை திருமணம் நடந்து 6 பேர பிள்ளைகளை பார்த்து இந்த 38 வயசாகுது எனக்கு. இப்போ என்னங்க 38 வயசு ஆகுது. 6 பேர பிள்ளைகள் பார்த்து இன்னைக்கு அநேக இடத்துல என் ஆண்டவர் என்னை ஒரு கருவியாக 38 ஒன்னே சிரிச்சிடாதீங்க. 7 வயசு ஆகுது. இந்த 67 வயசில் ஆண்டவர் ஒரு வாலிபனை ஓடுவது போல பலத்தை கொடுத்து இன்றைக்கும் என் ஆண்டவர் ஊர் ஊரா ஓட வச்சு கொண்டு இருக்கிறார். அடுத்த நாகர்கோயில்ல பயணம். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு நாள் பாருங்க இருந்தோன்னே என் ஆண்டவர் பிரபுக்களோடு உட்கார வச்சு அழுகு பார்க்கிற என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவருங்க. பயப்படே உன்னோடு இருக்கின்றே திகையாதே உன் தேவன் நானே என்று சொன்ன ராஜா இயேசு உனக்குள் வாழ்கிறார், உன்னோடு வருகிறார், உனக்குள் வாழ்கிறார், உன்னோடு வருகிறார். பயப்படாதே உன்னோடு இருக்கிறேன், தேவன் நானே என்று சொன்ன ராஜா இயேசு உனக்குள் வாழ்கிறார், உன்னோடு வருகிறார், உனக்குள் வாழ்கிறார், உன்னோடு வருகிறார். ஆமென். புரியுது? இந்த பாட்டோட என் நான் ஐயப்பட்டதுக்கு கோடி சொல்றோம். ஆமென். என் சமூகம் முன் செல்லுமே, தடைகள் யாவையும் தகர்த்திடுமே. என் சமூகம் முன் செல்லுமே, தடைகள் யாவையும் தகர்த்திடுமே. மேக சம்பமாய் அக்கினி சம்பமாய் உன் வழிகளில் எல்லாம் உன்னை நடத்தி செல்வாரே. மேக சம்பமாய் அக்கினி சம்பமாய் உன் வழிகளில் எல்லாம் உன்னை நடத்தி செல்வாரே. பயப்படாதே ஓடி இருக்கிறேன், திகையாதே நானே என்று சொன்ன ராஜா இயேசு உனக்குள் வாழ்கிறார், உன்னோடு வருகிறார், உனக்குள் வாழ்கிறார், உன்னோடு வருகிறார். அல்லேலூயா. அருமையான வாய்ப்பு கொடுத்த தலைமை போதகர் ஐயா அவர், சுவிசேஷகர் வி மாசிலா அவர்களும், இன்னும் அருமையான பாஸ்டர் அவர்களும் இந்த நேரத்தில் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த அடிமை பயன்படுத்துக்கு ஏற்ற வண்ணமாக ஒரு நேரத்தை கொடுத்த அருமையான ஊழியர்களுக்கு கர்த்தருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. முழு சாட்சியம் ஒரு மெசேஜோடு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.